இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தைக் கேட்டும் உணராதிருக்கும்போது, பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக்கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். 20ஆம் வசனம், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தைக் கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். 21ஆம் வசனம், ஆகிலும் தனக்குள்ளே வேரில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடறல் அடைவான். 22ஆம் வசனம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் மயக்கமும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். 23ஆம் வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஹalleluya. நம்ம இருதயத்துக்குள்ளே உணர்வுள்ள இருதயமா இருக்கும்போது சத்துரு உள்ள வரமாட்டான். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட நிலமாக இருக்க வேண்டும். முள்ளுள்ள இடமா இருக்கும்போது உலக கவலை இருக்கும், ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இருக்கும். அதே நேரத்துல கற்பாறை உள்ள இடம், ஒரு கல் உள்ள இடத்துல விவசாயம் பார்க்க முடியுமா? முடியாது. அது கொஞ்ச நாள் தான் அந்த வேர் அதுக்குள்ள நிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா, ரொம்ப வெயில் அடிக்கும்போது, அந்த இடம் வந்து நல்ல ஒரு விளைச்சல் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ளே, உலகத்துல எந்த ஒரு காரியமும் வேண்டாம். இரவு நேரத்துக்காக ஜெபிப்போமா? அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து, இரவு நேரத்தில எங்களை அழைத்து கொண்டு வந்தீங்கப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரவு நேரத்திலே எங்க இருதயத்துக்குள்ளே உலக கவலை வேண்டாம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வேண்டாம்ப்பா. வசனத்தை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருக்காக நாங்க உண்மையா வாழுகிற பிள்ளைகளா இருக்கணும். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவ சமாதானத்தால் நிரப்புங்க. குறைகள், குற்றங்களை மன்னித்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில அர்ப்பணிக்கிறோம். தேவ சமாதானத்தால் நிரப்பி பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. பலவீனத்தை நீக்கி போடுங்க. சுகம், பலன், ஆரோக்கியத்தை கட்டிடுங்க. கர்த்தருடைய கரத்தில அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ.